வணக்கம் உறவுகளே, இது நங்கரும் நான் முருகேசன். இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள், உறவுகள் தயவுசெய்து உங்களுடைய காணொலியை நினைத்து சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். சூரியகாந்த் அப்படிங்கிறவர் ஒரு நீதிபதி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக அமர்ந்திருக்கிறார். இப்போ தான் அவர் பதவியேற்று மறுநாளே ஒரு வழக்கு, அவருடைய முதல் வழக்கு எப்படி அப்படின்னா, ஒரு இராணுவ அதிகாரி, அவர் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர். அவர் சாமி கும்பிடல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. பதவியிலேருந்து நீக்கிட்டாங்க. அவர் டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்காரு. எல்லாத்துலேயும் அவருக்கு மைனஸ் தான். நீங்கள் மற்ற வீரர்களுடைய மனநிலையை பாதிக்க வல்லது உங்களுடைய செயல், அதனால் உங்களை பதவியிலேருந்து நீக்கியது சரி அப்படின்னு டெல்லி உயர்நீதிமன்றமும் சொல்லியிருக்கு. அதே இதை உச்சநீதிமன்றமும் சொல்லியிருக்கிறது. இது எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, இவர் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருந்து மற்றவங்களை ஏதாவது பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல. ஒரு இராணுவம், இந்த இராணுவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அந்த சமூகத்தை பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இராணுவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். 1947 இந்தியா சுதந்திரம் ஆனதுலேருந்து அதுக்கு முன்னாடி நேதாஜி காலத்திலேருந்து இந்திய இராணுவம் மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு இராணுவத்தை பார்க்க முடியாது. கத்தி மாதிரி, என்ன அரசு என்ன சொல்லுதோ அதை மட்டுமே கத்தி மாதிரி செய்யக்கூடிய ஒரு வேலை. இப்போ இராணுவம் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பாகிஸ்தான் இராணுவம் ஒரு உதாரணம். பார்த்தீங்கன்னா, அங்கேயும் எலெக்ஷன் நடக்குது, அங்கேயும் பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. ஆனால் அந்த பிரதமர்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்போ இவங்க கலைப்பாங்க, எப்போ இவங்க மாற்றுவாங்க, எப்போ சுட்டு கொள்ளுவாங்க அதுவே தெரியாது. முன்னாள் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் வீரர் கேப்டனு இம்ரான்கான், அவர் உலக பிரசித்தி பெற்றவர். அவர் எலெக்ஷன் அவர் பிரதம மந்திரியாக வந்தார். அவரை இப்போ காணோங்கிறாங்க, கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. எது உண்மை எது போய் நம்ம இது வரைக்கும் படிக்கல. அந்த நியூஸை படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் அது இராணுவம் செஞ்சது இராணுவ அதிகாரிகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த நாட்டில் என்ன நடக்குது? ஒரு முன்னாள் பிரதமரையே கொல்லக்கூடிய அளவுக்கு அந்த நாடு ஒரு அந்த நாட்டுடைய இராணுவம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, சீரழிஞ்சு போய் கிடக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எப்போ ஆட்சிக்கு வருவாங்க, எப்போ கவுப்பாங்க, எப்போ யாரை கொல்லுவாங்க, எப்போ யாரை தூக்குவாங்க என்னமே பண்ண முடியாது. ஒரு அமைதியே இருக்காது. இது எல்லாம் முடியாதுன்னா டக்குன்னு இந்தியா பக்கம் திரும்பிக்குவாங்க. அவங்க மக்கள்கிட்ட நல்லா பேர் வாங்கிறதுக்காக டக்குன்னு இந்தியா மேலே ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. அதில் நிறைய உள்குத்துகள் இருக்குது. அது வேறு விஷயம், தனியாக பேசுவோம், அது வேறு காணொலி. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இராணுவம் கட் அண்ட் ரைட்டாக கத்தி மாதிரி பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது. இப்போ என்ன வந்துருச்சு இராணுவத்துக்கு அப்படின்னா, இப்போ ஏதோ ஆபத்து வந்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. என்ன ஃபீலிங்னா, ஒரு ரெஜிமெண்ட்டு, ஒவ்வொரு இப்போ எங்கள் அப்பா வெல்ட்ரிக்காரு. எங்கள் அப்பா மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டில் இருந்தார். அந்த ரெஜிமெண்ட்டு நீலகிரியில் இருக்குது. அதனுடைய தலைமை அங்கே நீலகிரியில் இருக்குதுன்னு சொன்னார். வெலிங்டன் ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் எங்கள் அப்பா. அதில் தான் வேலை பார்க்குறாரு. ஆனால் ரெஜிமெண்ட் இருக்குங்கிறது தெரியும். ஒவ்வொரு யூனிட் மாதிரி ரெஜிமெண்ட் அப்படிங்கிறது அப்படி தான் நினைக்கிறேன். யூனிட் தான் ரெஜிமெண்ட். அந்த விவரம்லாம் எங்கள் அப்பா எடுக்கல. எங்கள் அப்பா சேர்த்து 20 வருஷம் ஆயிடுச்சு. அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். இப்போது அந்த ரெஜிமெண்ட்டுக்கெல்லாம் ஒரு கோயில் இருக்கான். இது நம்ம கேள்விப்படாதது. நிறைய இராணுவத்தில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் சிவிலியன்ஸுக்கு நம்மளுக்கு தெரியாது. கோயில் ஒன்று இருக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த கோயில் எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட டயத்தில் போய் எல்லாரும் பூஜை பண்ணுவாங்களாம், சாமி கும்பிடுவாங்களாம் அந்த இடத்துல. அப்போ சாமி கும்பிடும்போது இந்த கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த ஒரு அதிகாரி, அவர் பேர்லாம் தெரியும், ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க, அது ஏன் வேணாம். அந்த அதிகாரி சாமி கும்பிட சொன்னதுக்கு, இல்லை இது என்னுடைய மத கோட்பாடுகளுக்கு அப்பாற்பட்டது, நாங்கள் இது செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது எப்படின்னா சொல்லியிருக்காரு. அதனால் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவர் பதவியிலேருந்து நீக்கம் பண்ணிட்டாங்க. அவர் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. அது ஒரு கதைன்னு வச்சுக்க. இப்போ இவர் எப்போ பணியில் சேர்ந்தார், இவ்வளவு நாள் அங்கே சாமி கும்பிட்டாரா இல்லையா, இது வரைக்கும் கும்பிட்டாரா இல்லையா, இப்போ இது வரைக்கும் கும்பிடலன்னா கும்பிட்டு இருந்தாரா, இல்லை இது வரைக்கும் கும்பிடவே இல்லையா, அப்போ இது வரைக்கும் கும்பிட்டு இருந்தாருன்னா இப்போ ஏன் அவர் கும்பிட மாட்டேன்ட்டார். அது அவரோட விஷயம் வச்சுங்களேன், சொந்த விஷயம். அவர் எப்போ வேணாலும் கும்பிடலாம், எப்போ வேணாலும் நின்றுக்கலாம். ஆனால் இவ்வளோ நாளாக அவர் சாமி கும்பிடாமல் இருந்து
அந்த பூஜையில் கலந்துக்காமல் இருந்து இப்போ வந்து இப்போயும் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் மேலே ஏன் கமாண்டிங் ஆஃபீஸர் வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்? எதுக்காக எடுக்கணும்னு ஒரு கேள்வி வருது. இப்போ இராணுவங்கிறது, இராணுவத்தில் எதுக்கு நம்ம ஆள் எடுக்கிறோம்? இராணுவத்துக்கு அடுத்த நாட்டு மேலே போர் தொடுக்கிறதுக்கு, நம்ம நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு, நம்ம நாட்டில் இயற்கை பேரிடர்களை வென்று மக்களை காப்பதற்கு, நாட்டினுடைய பாதுகாப்புக்கு, நாட்டினுடைய இறையாண்மையை காப்பாற்றுவதற்கு, இதுக்கு தான் இராணுவம். இராணுவத்தில் எதுக்கு ஆள் எடுக்கிறோம்? பயிற்சி கொடுக்குறோம். அவன் இந்த இராணுவத்தில் சொல்லும்போது சுடணும், போக சொல்லும்போது போகணும், வர சொல்லும்போது ஆடணும். ஒபே த ஆர்டர், ரைட். ஐ சே யூ டூ. இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறாங்க? டூ ஆர் டை. காந்தியடிகள் சொன்ன மாதிரி இராணுவம் கட்டளை இட்டால், மேலதிக அதிகாரத்தில் இருக்கவங்க கட்டளை இட்டால் செஞ்சிடணும், இல்லை செத்து முடியணும். இதுதான் இராணுவத்தினுடைய கோட்பாடு, ரைட்டு. ஆனால் எதுக்கு? சண்டைக்கு, ஒரு பிரச்சனைக்கு. அதுக்கெல்லாம் போகலன்னா அப்புறம் நீ எதுக்கட அந்த இராணுவ வேலை என்ன வெங்காயத்துக்கு பார்க்குறேன்னு ஒரு அதிகாரியை கேள்வி கேட்கலாம். அதில் ஒரு நியாயம் இருக்குது. சாமி கும்பிடலங்கிறதுக்காக வேண்டி ஒரு அதிகாரியை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதோ இல்லை நீ பதவி நீக்கம் பண்ணுறதோ அது எந்த விதத்தில் நியாயம்? மதம் என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய அவனுடைய சொந்த உரிமை. அவன் வந்து எப்போ வேணால் சாமி கும்பிடலாம், எப்படி வேணால் சாமி கும்பிடலாம், சாமி கும்பிடாமையே இருக்கலாம். இராணுவத்தில் இருக்கிறவனுக்கு கட்டுப்பாடுகள் அவசியம், உடல் வலிமை அவசியம், மூளை அவசியம், ஒழுங்காக இருக்கணும், அதெல்லாம் அவசியம்தான், அதில் மாற்று கருத்தில். ஆனால் இந்த சாமியை கும்பிடணும், அந்த சாமியை கும்பிடணும், அந்த சாமியை கும்பிடணும் அப்படின்னு எதுக்காக இந்த மாதிரியான இது ஒரு கேவலமான வேலையாக தெரியலையா? நம்ம வந்து லா படிக்கலை, லா ஸ்டூடெண்ட் இல்லை, நம்ம படிக்கவே இல்லை சுத்தமாக. 8வது 10வதே நம்ம தாண்ட முடியலை நம்மளால். ஆனால் நமக்குன்னு ஒரு நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, மனிதனுக்குன்னு ஒரு நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நியாயப்படி பேசணும். இது ஜனநாயக நாடு தானே. இந்த ஜனநாயக நாட்டில் எல்லாத்துக்கும் எந்த சாமியை வேணாலும் கும்பிடான்னு இருக்குல்ல. இராணுவ வீரர்களுக்கும் அது பொருந்தும் தானே. இராணுவத்தில் யார் உங்களை சாமி கும்பிட சொன்னது? இப்போ இராணுவத்தில் சாமி கும்பிட்றீங்க, ரைட்டு, இந்து சாமியை கும்பிட்றீங்க. ஒரு சீக்கியரே இந்து சாமியை போய் கும்பிடும் பொழுது நீங்கள் ஏன் கும்பிட மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவரை நெருக்கடி கொடுத்துருக்கீங்க, அவரை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அந்த கமாண்டிங் ஆஃபீஸர். இப்போ இராணுவத்தில் நீங்கள் சேர்க்கும்போது நீங்கள் வந்து இந்துவாக இருந்தால் தான் இராணுவத்தில் சேர்ப்போம் அப்படின்னு சேர்க்குறீங்களா? இல்லையே. கிறிஸ்துவராக இருந்தாலும் சேர்த்துக்கிறீங்க, முஸ்லீமாக இருந்தாலும் சேர்த்துக்கிறீங்க, சீக்கியர்களாக இருந்தாலும் சேர்த்துக்கிறீங்க, எல்லாத்தையும் சேர்த்துக்கிறீங்க. எல்லாரையும் சேர்த்துக்கிறீங்களே. சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் அவங்க சாமி கும்பிட சொல்கிறீங்களே. அவங்க 4 மதத்தில் 3 மதம் இருக்குது, 3 மதனே வச்சுக்குவோம். சீக்கியர் மதத்தோடு 4 மதம் வச்சுக்குவோம். இந்த 4 மதத்துக்கு தனித்தனி கோயில் கட்டி வச்சுருங்களா? ஒரு கோயில், ஒரு சர்ச்சு, ஒரு பள்ளிவாசல், ஒரு சீக்கிய அந்த குருபீடம், இது மாதிரி வச்சுருக்கீங்களா? அந்த மாதிரி வச்சுருந்தா ரைட்டு, அவங்க சாமியை போய் அவங்க கும்பிடுங்கப்பா. 4 to 5 டெய்லியும் 4 10 to 4 20 10 நிமிஷம் எல்லோரும் போய் சாமி கும்பிட்டுவாங்க அப்படின்னா அவங்கவுங்க இடத்துல போய் அவங்க சாமி கும்பிட்டு வந்துடுவாங்க. நீ ஒரு கோயிலை மட்டும் கட்டி வச்சுக்கிட்டு இந்த கோயிலில் தான் நீ சாமி கும்பிடு அப்படின்னு சொல்கிறது அது எந்த விதத்தில் நியாயம்? தனி மனித விரோதம், தனி மனித ஜனநாயகத்துக்கு விரோதம், தனி மனித சுதந்திரத்துக்கு விரோதமான ஒரு கருத்து, அது ஒரு செயல். அது இதை எப்படி நீதிபதிகள் வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க? அப்படி நான் வந்து நீதிபதிகள் தீர்ப்பு சொன்னால் உடனே கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டுன்னு நம்ம வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. யாராக இருந்தாலும் நியாயம் பேசணும்ல, உள்நோக்கம் கற்பிக்கலை, நேராக தான் கேள்வி கேட்குறோம். ஒரு இப்போ இவருடைய செயல் வந்து மற்ற வீரர்களினுடைய மனநிலையை பாதிக்கும், ரைட்டு. அது பாதிக்காமல் இருக்க என்ன செய்யணும்? ஆரம்பத்தில் இருந்து 4 கோயில் கட்டி வச்சுருக்க வேண்டியதானே. அவங்கவுங்க சாமியை வந்து அங்கங்கே வச்சுட்டிங்கன்னா அவங்கவுங்க சாமி கும்பிட்டு போவாங்க. நீ வந்து இந்த மதத்தை தான் கும்பிடணும், இந்த சாமியை தான் கும்பிடணும் அப்படி கட்டாயப்படுத்துறதுக்கு பேர் தான் பாசிசம். அது இவ்வளோ நாள் நாட்டில் தான் இருந்துச்சு, நாட்டுக்குள்ளே தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க, இந்த சங்கி பயலுங்க, சங்கி கூட்டம். இப்போது இராணுவமும் காவியமயமாயிருமோ, இராணுவமும் சங்கியோட அந்த காவி நிலைக்கு மாறிடுமோ அப்படின்னு மனசு பதவதைக்குது. இது சுதந்திர நாடு தானே, சகோதரத்துவத்தை பேணும் நாடு தானே, சமத்துவத்தை பேணும் நாடு தானே, ஜனநாயகம் தானே. இந்தியன் கான்ஸ்டியூஷனை தானே அடிப்படையாக வச்சு சட்டம் இயற்றப்படுகிறது. அந்த சட்டத்தை தானே தெய்வமாக நம்ம கீதையாக நம்ம பார்க்குறோம். அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் தானே இப்போ உயர்ந்தது. அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து சகோதரத்துவத்தை தானே பேணுகிறது, சமத்துவத்தை தானே பேணுகிறது, எம்மதமும் சம்மதங்கிற கொள்கை தானே பேணுகிறது. அது ஏன் இராணுவத்தில் இல்லை அப்படிங்கிறதான் கேள்வி. நாட்டுக்குள்ளே தான் இல்லை, ஏன் இராணுவத்தில் இல்லாமல் போச்சு? இவ்வளோ நாள் இராணுவத்தில் இருந்துச்சா? இவ்வளோ நாள் அந்த கமாண்டிங் ஆஃபீஸர் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாங்களா? அப்போ இவ்வளோ நாள் அவர் சாமி கும்பிட்டுக்கிட்டு தான் இருந்தாரா? இப்போ ஏன் கூட
ஐயா, சாமி ஒருத்தன் கும்பிட்றது எப்போ வேணால் கும்பிடலாம், எப்போ வேணால் கும்பிடாமல் இருக்கலாம். அது அவனுடைய சுதந்திரம். அவன் நாத்திகனாக இருக்கலாம், அவன் இராணுவத்தில் சேர்ந்துருக்கலாம், அவனுக்கு எண்ணங்கள் நாத்திக எண்ணங்களாக இருக்கலாம், சாமி நல்ல இந்துவாகவே இருக்கலாம். அவன் சாமி கும்பிட்றதுக்கு இப்போ நான் இந்து தான், நான் ஒரு பெரியாரிஸ்ட்டு. நான் எப்போ வேணாலும் சாமி கும்பிடுவேன், என் குலதெய்வத்துக்கு போவேன், எங்கள் அம்மா அப்பாவை கும்பிடுவேன், என் கூட பிறந்தவங்க செத்து போயினவங்க அவங்கள கும்பிடுவேன். வேணும்னா நெத்தியில் திருநீர் வச்சுக்குவேன், வேணான்னா போயிடுவேன். எங்கள் சாமியானா மாரியம்மன் கோயிலுக்கு போவேன், ஒண்டிகருப்பு சாமி கோயிலுக்கு போவேன். ஆனால் மற்றபடி வேறு எந்த சாமிக்கு பெருமாளையோ சிவனையோ பார்க்க போகிறதில்ல. அவங்க மேலே நமக்கு நம்பிக்கையும் இல்லை. ஆனால் நான் பெரியாரிஸ்ட்டு, நெத்தியில் பொட்டு வச்சுக்குவேன், சாமி எல்லாமே பண்ணுவேன். இது என்னுடைய சுதந்திரம். நான் பெரியாரிஸ்டாக இருக்கிறதுனால சாமி உங்களுக்கு தப்புன்னு சொல்ல முடியாது. பெரியார் வந்து சாமி இல்லைன்னா சொல்ல வரல. சாமி பிரச்சனையாக இருக்கும்போது சாமி வேணாம் அப்படின்னு சொன்னார், அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் வந்து அது வந்து தலைமை நீதிபதிக்கு போய் இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு போய் தலைமை நீதிபதியும் அதை ஆமோதித்திருக்கிறார். அந்த தீர்ப்பை மேலும் வழங்கியிருக்கிறார். அவங்க சொன்ன காரணம் என்ன? உங்கள் ஒருவரால் மற்ற வீரர்களுடைய மனநிலையை பாதிக்கும். எப்படி பாதிக்கும்? அவனுக்கு விருப்பம் இல்லை, அவன் கும்பிடல. அவனுக்கு விருப்பம் இருந்தால் நீ போய் கும்பிடுங்க. யார் விரும்புறீங்களோ அவங்க போய் கும்பிடுங்க. இதானே வந்து செக்யுலர் விஷயம், இதானே வந்து சமத்துவம், இதானே வந்து சோசியலிசம். அதை விட்டுவிட்டு நீ இதை தான் கும்பிடணும், ஏன் இங்கே கும்பிடல, அதுக்காக உன்னை பண்ணிட்டு நிற்க மாட்டோம், பதவி நிற்க மாட்டோம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் உயர் நீதிபதியே சொன்னால் இந்த நாடு எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கணும்ல. அப்போ சுப்ரீம் கோர்ட்டு உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து முதல் வழக்கே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இவர் என்ன பதவியில் இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரியான தீர்ப்புகள் வழங்குவார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு பயம் வருதா இல்லையா? மிக முக்கியமான பிரச்சனைகளே வந்து சமத்துவமான பிரச்சனைகளே இல்லை ஏற்றத்தாழ்வுகள் மிக்க பிரச்சனைகளை நம்ம கொண்டு போய் ஒரு தீர்ப்பாக முடியாதவங்க ஏழைகள் கொண்டு போய் ஒரு தீர்ப்பை கொண்டு வைக்கிறாங்க. காசு செலவு பண்ணி கொண்டு போய் உச்சநீதிமன்ற நீதிபதியில் வைக்கிறாரு. அவர் மதம்தான் முக்கியம், மதத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்குவேன்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருந்தால் நம்ம எப்படி வாழ முடியும் இந்த நாட்டில்? அப்போது இது பாசிச ஆட்சி தானே, அப்போது இது பாசிச கவர்மெண்ட்டு தானே. அப்போ இராணுவத்தையும் பாசிசமாக மாற்றுறதுக்கு முயற்சிக்கிறாங்களா? அப்போ நீதிபதிகளும் அந்த கேட்டகரிக்கு கீழே வந்துடுவாங்களா? அப்போ இனிமேல் ஜனநாயகம் பாதுகாக்கப்படாதா? தனி மனித சுதந்திரம் பாதுகாக்கப்படாதா? நான் நாத்திகனாக இருந்தால் நாத்திகனா என்னை வாழ விட மாட்டிங்களா? கட்டாயமாக சாமி கும்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லுவீங்களா? இதென்ன பண்ணுறீங்க? பீகார்லேயும் உத்தரப்பிரதேசலையும் மத்திய பிரதேசலையும் ராஜஸ்தான்லேயும் ஹரியானாலேயும் இதென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஹிந்தி பெல்ட்டு பூரா இதென்ன பண்ணுறீங்க? இப்படி சொல்லி தானே ஓட்டு வாங்குறீங்க. அப்போது நாத்திகர்கள் எப்படி வாழ முடியும்? பிற மதத்துக்காரர்கள் எப்படி வாழ முடியும்? அப்போ வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக இராணுவமும் கொண்டு வருது, உச்சநீதிமன்ற நீதிபதியும் கொண்டு வராரு. அப்படி தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்குது. நம்ம நல்லா சிந்திச்சு பார்ப்போம். ஒரு மனிதனுக்கு எது விருப்பமோ, இப்போ மாட்டுக்கறி வச்சுருந்தாலும் அடிக்கிறாங்க, அடித்து கொள்கிறாங்க. அது தவறு இல்லைங்களா? தவறு தானே. அது ஜனநாயக நாட்டில் செய்யலாமா? இப்போ பாகிஸ்தான் எடுத்துங்க, அது இஸ்லாமிய நாடு. அந்த இஸ்லாமிய நாட்டில் அங்கேயே இந்துக்கள் வாழ்கிறாங்க, சுதந்திரமாக தான் வாழ்கிறாங்க. பண்டிட்டுகள் வாழ்கிறாங்க, சுதந்திரமாக தான் வாழ்கிறாங்க. யாரும் போய் துன்புறுத்த மாட்டாங்க, யாரும் எதுவும் செய்யலை. இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? இல்லை. அங்கேயும் இருக்காங்க மக்கள். ஆனால் நம்ம நாட்டில் மட்டும்தான், நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இந்துக்களை தவிர பாக்கி அனைவரும் துன்புறுத்தப்படுகிறார். நான் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன், ஒடுக்கப்பட்டேன் அப்படின்னாவே நான் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் தான். இதுதான் நம்ம ஊரில் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது. அது 2014 வரைக்கும் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வர வரைக்கும் கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. இப்போது ரொம்ப உக்கிரமாக போய்கிட்டு இருக்கு. அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அப்போது நாட்டுக்குள்ளே தான் மாட்டுக்கறி வச்சுருந்தா அடிக்கணும், மாட்டு மூத்திரத்தை குடிக்கணும், சாமி கும்பிட சொல்கிறான், பிற மதத்தோர்கள் வாழக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணுறாங்க, புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்க, முஸ்லீம்கள் வீடுகளை புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய நடக்குது நாட்டுக்குள்ளே. இதை இப்பொழுது இராணுவத்திலும் புகுத்துவதற்கு பார்க்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். இதை உச்சநீதிமன்றமும் ஆமோதித்திருக்கிறது. இந்தியாவின் உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதி தன்னுடைய இருப்பை, தன்னுடைய பவரை அறிந்து இந்த தீர்ப்பு சொல்லின்னு சொன்னாரா இல்லையான்னு தெரியல. இது கொஞ்சம் பெரிய வார்த்தையாக தான் படுது, ஆனாலும் கேட்க தோணுது, கேட்காம இருக்க முடியல. 150 கோடி மக்களினுடைய நியாயத்தை, தர்மத்தை, ஒரு 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 மன உணர்வுகளை காப்பாற்றக்கூடிய ஒரு தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய தலையில் உட்கார்ந்துக்கிட்டு
இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு சொன்னால் நாடு எங்கே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நாடு மாறிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. நான் எதுவும் தப்பு தவறாக பேசியிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் உபயோகித்த வார்த்தைகள் அனைத்தும் சுயநினைவோடு தான் பேசியிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.